வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பலமை போல தாயகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்பிலும் அரசியல் நகர்வுகள் தொடர்பிலும் உரையாட இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களோடு உரையாடுவதற்கு இணைந்து கொள்கிறார் உங்களுக்கு நன்கு அறிமுகமான மனித உரிமைகள் சட்டத்தரணி சையத் பசீர் அவர்கள். வணக்கம் பசீர். வணக்கம் ஜெயபால். வணக்கம் நேயர்களே. இப்ப தமிழ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்றா, அவர்கள் ஒரு பெரும்பான்மையாக இருந்து நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் என்று பழக்கி இருக்கிறார்கள், அழைத்து பழகியிருக்கிறார்கள். இப்ப முஸ்லிம்கள் தங்களை தனியொரு தேசிய இனமாக கருத ஆரம்பித்தார்கள் என்று கேட்கலாமா? முஸ்லிம்கள் குறிப்பா நீங்கள் 90ஆம் ஆண்டு என்பது ஒரு டிசைசிவ் பீரியட் டைம், அதாவது ஒரு தீர்க்கரமான ஒரு காலகட்டம். 85 காலகட்டம் பெரிதாக இருக்கல. அது பிறகு முஸ்லிம்கள் தமிழ் முஸ்லிம் உறவு திரும்ப மூளை கட்டியெழுப்பட்டது. என்ன தவிர்க்க முடியாது. நீங்க சொன்னது போல விட்டு தேங்காய் பண்றது ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்திருக்க முடியாது, இடைவெளி விட முடியாது. அப்படித்தான் அமைந்திருக்கிறது. அவை பொருளாதார சமூக தொடர்பாடல்கள் நிச்சயமாகவே அது என்ன பிரச்சனை நடந்தாலும் அடுத்த சில நாட்களிலே அது சரி செய்யப்படுகிறது, அந்த உறவு நீடிக்கப்படுகிறது. ஏன்னா அந்த லிங்க் அது இல்லாமல் செயற்பட முடியாது. குடும்பங்களுக்கு இருக்கு. வட்டுக்கோட்டை இல்லைனே யாழ்ப்பாணத்துல என்னென்ன கிராமம் என்றாலும் கிராமங்களுக்கு இடையிலேயும் சண்டை நடந்திருக்கு, குடும்பங்கள் உறவுகளுக்கு இடையிலே சண்டை நடந்திருக்கு. ஆனால் அது எப்ப அது ஒரு டிசிசிவா போய் அது பிரியுதுன்றதான் பார்க்க விரும்புறேன். முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் 90ஆம் ஆண்டினுடைய பிரச்சனை முஸ்லிம்களை வெளியேற்றுவது என்பது சில இடங்களில் சில சொல்லலாம். அவர் பிரபாகரன் அவர்கள் முஸ்லிம்களுடைய கிழக்கு மாநிலத்தில் நடக்கின்ற அட்டகாசங்கள் அட்டுழியங்கள் இன முரண்பாடுகளுடைய ஏற்பட்ட விளைவுகளை பார்த்து அவர்களை இங்கு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அனுப்பி வைத்ததாக ஒரு சில சொல்வார்கள். விடுதலை புலிகள் அப்படி ஒரு நியாயப்படுத்தல சொல்லுகிறார்கள். ஆனா இன்றைக்கு முல்லமதி போன்றவர்கள் அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது இன சுத்திகரிப்பே முல்லமதி சொல்றார்கள். அந்த வருகிறேன். அது ஒன்று. அது இன சுத்திகரிப்பு சொல்லவில்லை. முதல்ல இன சுத்திகரிப்பு சொல்லி பயன்படுத்தியது தராக்கி சிவராம். தராக்கி சிவராம் 90களிலே ஒரு கட்டு எழுதினார், முஸ்லீம் எத்னிக் கிளென்சிங் என்று. அவர் சொல்லுகிறார் அவர் டபுள் ஏஜென்ட் அல்லது ட்ரிபிள் ஏஜென்ட் போலாம். ஆனால் அதுவல்ல முக்கியம். அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களை வெளியேற்ற சம்பந்தமாக அது ஒரு எத்னிக் கிளென்சிங், அதாவது ஒரு இன சுத்திகரிப்பு என்று சொல்லையும் அவர் அதை விட மேலதிகமாக சென்று ஒரு ஜெனசைடு என்று சொல்லியும் பயன்படுத்தினார். இதை பயன்படுத்தி தராக்கி சிவராம் எனக்கு நேரடியாக தெரியும். சிவராம் நானும் சில காலங்களில் பழைய இருக்கிறோம். ஆகவே அந்த விஷயத்தை எழுதினார். இன்று பதிவாக இருக்கிறது, அது மறக்க முடியாது. அதுக்கான உதாரணங்களையும் காட்டியிருந்தார். சம்பவங்கள் சராய்க்கு கொஞ்சம் ஆழமாக இந்த மிலிட்டரி விஷயங்கள் எழுதுவார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு ஆழமாக ஒரு நியாயப்படுத்தலான விஷயங்களை வெளியிருந்தார். ஏன் அப்படி சொல்லுகிறேன் மாதிரியான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அது போலவே பின்னர் வந்த காலகட்டங்களிலே நாங்கள் பார்க்கிறோம், சுமந்திரன் சொல்வதை பார்க்கிறோம். சுமந்திரன் முதலிலே நான் இருந்தவரிலே ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே தமிழ் சங்கத்திலே கொழும்பிலே நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தேன். அந்த கூட்டத்தில் நான் பார்வையாளர் இருந்தேன். அதிலே அவர் முதல் சொன்னார் முஸ்லிம்கள் இழைக்கப்பட்ட அணி சம்பந்தம் என்றால் அந்த புத்தகம் முஸ்லீம் எழுத்தாளருடைய புத்தகம், மறைந்தவருடைய புத்தகத்தை பற்றி வெளியிட்டு விழா அதிலே கலந்து கொண்ட பொழுது கதைத்தார். அதுக்கு பிறகு கனடா போனது கதைத்தார். கனடா போகும்போது மிக வடிவாக சொன்னார். கனடாவில் சொன்னது என்று கேட்டால் நீங்க பார்த்திருப்பீங்களா? அதுக்கு இதுக்கு முதல் அவர் யாருமே அதை பற்றி சொல்லவில்லை. சம்பந்தன் கூடவே யாருமே சொல்லவில்லை. சம்பந்தன் கூட அந்த காலகட்ட சூழ்நிலையை பார்க்க வேண்டும், ஏன் அப்படி நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வகையான சட்டத்திற நியாயப்படுத்தல் செய்தார்கள். ஆனால் சுமந்திரன் வடிவாக சொன்னார், கனடாவிலே எத்னிக் கிளென்சிங் என்பது இன சுத்திகரிப்பு வட மாநிலத்தில் நடந்தது என்பது பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நோ டவுட்ஸ் அபவுட் இட். அது சர்வதேச சட்டத்தில் இனப்படுகொலைக்கு அடுத்ததான ஒரு தட்டு. அது சர்வதேச சட்டத்தில் இனப்படுகொலைக்கு அடுத்ததான ஒரு தட்டு என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். இந்த டெபினிஷன் அங்கு போன போது இவர்கள் இன சுத்திரிப்புக்கு நாங்கள் என்ன சுத்திரிப்பு நடந்திருக்கிறது, நாங்கள் இனப்படுகொலை நடந்திருக்கிறது என்ற விஷயத்தை சொன்னபோது நாங்கள் அந்த போகவில்லை. சட்டம் இன்னும் சர்வதேச சட்டங்கள் அதுக்குள் நாங்கள் போக முடியாமல் இருக்கிறோம். மறுபுறத்திலே நாங்கள் செய்த வேலை அது இன சுத்திகரிப்பு என்பது சுதந்திரன் சொன்னார். இதுக்கு ஒரு தைரியம் வேண்டும். சுமந்திரன் அதற்கு பிறகுதான் சுமந்திரனுக்கு எதிராக இந்த புலிகள் தரப்புல இருந்து புலம்பெயர் தரப்புகளையும் இலங்கையில இருந்து மிக மோசமான எதிர்ப்பு வர ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் அவர் ஒரு துரோகி ஆக்கப்படுறாரு தமிழ் அரசியல்ல. என்னை பொறுத்த சுதந்திரன் அந்த காலகட்டத்தில் சொன்ன விஷயம் பகிரங்கமாக நான் சொன்ன போல அதுக்கு முன்பாகவே கனடாக்கு போது முன்பாகவே நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்திலே அவர் சொன்ன விஷயம் அந்த கூட்டத்திலே அது பத்திரிகைகளை வெளிப்படுத்தப்படலை பெரிதாக. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஈழத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள இலங்கையில் உள்ள பத்திரிகைகள் தமிழ் பத்தி எவ்வாறு அது எதிர் வகைத்திலே இந்த அளவு முக்கியத்துவம் கொள்ளப்படவில்லை. ஆனால் கனடா போன நாட்டிலே வந்து ஒரு வெஸ்டர்ன் மீடியாவுக்குள்ள அல்லது அதுக்குரிய தகவல்களை இலகுவா பரப்பக்கூடிய இடத்திலே வந்து ஒரு கருத்தை சர்வதேச தளத்திலே முன்வைப்பது என்பது அது மிக சாதாரண விஷயம் அல்ல. இல்ல அதுல அந்த சுமந்திரனுடைய நேர்மையையும் பாராட்ட வேண்டி இருக்கின்றது. சுமந்திரன் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் சுமந்திரனுக்கு வடிவா தெரியும் இந்த கருத்தை சொல்றதன் மூலம் தனக்கு வாக்கு வராது, தமிழ் சூழல்ல தன்னுடைய வாக்கு வராது, தன்னுடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்து இருக்கு என்று தெரிந்து கொண்டும் தான் சுமந்திரன் அதை சொல்லி இருக்கிறார். அதுக்கு ஒரு துணிச்சல் தேவைதான். நிச்சயமா துணிச்சல், அதுதான் நான் சொல்றேன். அது பாராட்டப்படத்தான். அது போல நாங்கள் பார்க்கிறோம், ஹக்கீம் போன்றவர்கள் அண்மையிலே பாக்குறீங்க என்றால்
அந்த ஹக்கீமின் விஷயத்துக்கு போறதுக்கு முதல் உண்மையிலேயே இந்த நாங்கள் பக்கம் ஜம்ப் பண்ணிட்டோம். 80களில் இந்த போராட்டம் ஆயுத போராட்டம் வடிவம் எடுத்து வரைக்கலாம். அந்த காலகட்டத்துல நானும் அங்க இருக்கிறேன். அப்ப அங்க இந்த முஸ்லிம் வியாபாரிகள் ஐஸ்கிரீம் விற்பவர்களாக இருக்கலாம் அல்லது வேறு தொழில்கள், அவர்கள் எப்பவுமே ஒரு இயக்கத்திலேயே இருப்பார்கள். ஐஸ்கிரீம் வியாபாரிகள், மற்றது இந்த பழைய பாத்திரங்கள் சேர்க்கிறவர்கள், அப்படி இப்படி பிளாஸ்டிக் பாத்திரங்கள் விற்பவர்கள், இவர்களை எப்பொழுதுமே சந்தேக கண் கொண்டு பார்க்கிறதும், இவ்வாறான வியாபாரிகள் வெவ்வேறு இயக்கங்களால, தனியோரால புலிகளால மட்டுமல்ல வெவ்வேறு இயக்கங்களால சந்தேகத்தின் பேர்ல அடிக்கின்ற பொழுது மரணித்திருக்கிறார்கள். தமிழர்களையும் அப்படி நடந்திருக்கா. நான் முஸ்லிம்களுடைய நிலைமை மோசமா தான் இருந்தது. இதுகள் தான் அங்கே ஒரு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கம் கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில வருதுதா? அது என்னன்னு நீங்க விளங்கி கொண்டீங்க அல்லது என்னன்னு பாக்குறீங்க? நீங்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர், வடக்குல இப்படியான விஷயங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? வடக்கு உளவாளிகளாக அவர்கள் சந்தேகப்பட்டன்னு சொல்லுகிறார். அதாவது முஸ்லீம் தரப்பிலே உளவாளிகள். உண்மையால் ஒரு காலகட்டத்திலே முஸ்லீம் தமிழ் உறவு விரிசல் அடைந்த பொழுது, முஸ்லீம்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்த பொழுது, தங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. ஆயுத பாணிகளான செயற்பாடுகள் இபிஆர்ல உட்பட. இபிஆர்ல கூட 55 கலவரங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இபிஆர்ல ஆயுதாரிகள் சம்பந்தப்படாவிட்டால் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற, அதாவது அனுமதித்திருக்கிறார்கள். 87ஆம் ஆண்டு ஐபிகே இந்திய பாதுகாப்பு படையினர் வந்திருந்த பொழுது முஸ்லிம் கிராமங்களை அடித்து விரட்டுகின்ற பொழுது இபிஆர்எல்எஃப்பும் துணையாக நின்றதான குற்றச்சாட்டுகள் இருக்குது முஸ்லிம் பகுதிகள். அது மறுப்பதற்கு இல்லை. ஆயுதம் தூங்கிய எல்லா இயக்கங்களுமே முஸ்லீம்களே ஒரு காலகட்டத்திலே பதம் பார்த்திருக்காங்க. அவர் முஸ்லீம்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பொழுது நிராயுதபாணிகளானவர்கள் ஆயுதமாக்கப்படுகிறார்கள். ஜிஹாத் மூலமோ அல்லது ஊர்கால்படை மூலமோ தங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அது அத்துமுறை இருக்கலாம். அதாவது அவ்வாறான அமைப்புகள் அத்துமுறல் செய்திருக்கலாம். மனித உரிமை அத்துமுறல் அது சந்திக்கப்பட வேண்டிய விஷயம். யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். எவ்வாறு ஆயுத பாணிகளை கண்டிக்கிறோமோ தண்டிக்கப்பட நினைக்கிறோமோ அவ்வாறு அவர்களும் செயற்பட வேண்டும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மனித உரிமையான ஒரு செயற்பாடு என்ற வகையிலே நான் அதில் எந்த விதமான இரண்டு பேர் கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் அந்த காலகட்டத்திலே தள்ளப்பட்டார்கள். அந்த காலகட்டம் தங்களை பாதுகாக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர்கள் பாவிக்கப்பட்டார்கள். சில இடங்களிலே அது உணர்வுகளால் ஏற்பட்ட அந்த விளைவுகள் பழிவாங்குகின்ற தன்மை காணப்பட்டது. அது சமூகத்தினுடைய ஒரு சமூகத்துக்குள்ளே வரலாம். ஒரு சமூகத்தில் 2 சாதிகள் சண்டை பிடிக்கின்ற பொழுது கூட, அல்லது 2 சமூகத்துக்குள்ளே மத ரீதியான சண்டை வருகின்ற பொழுது கூட ஒரே 2 மொழி பேசுகிற சமூகத்துக்குள்ளே வரலாம். நாங்க கனதூரம் எல்லாம் போதவில்லையே. நாங்கள் 86க்கு முற்பட்ட காலத்துல பல்வேறு விடுதலை அமைப்புகள் இருந்தன. இந்த அமைப்புகளுக்குள்ளேயே நடந்த மோதல்கள் மிக படுமோசமான படுகொலைகள்ல கொண்டு வந்து முடிச்சிருந்தது. கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரே நோக்கத்துக்காக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் கூட இருந்திருக்கிறார்கள். சில சமயங்கள்ல அதே குடும்பத்தை சேர்ந்தவர்களை பயன்படுத்தித்தான் அவர்களை சுட்டுக் கொள்றது நடந்திருக்கு. ஏனென்றால் தங்களுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக மிக இழிவான முறையில தான் எங்களுடைய போராட்டம் போனது. அதான் நீங்கள் அந்த கேட்ட கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வடகிழக்கு மாகாண சபையிலே, அது இந்தியாவினுடைய வற்புறுத்தலில் தான் இவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள். அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ். ஏனென்றால் இந்தியாவினுடைய இந்திய இலங்கை ஒப்பந்தமானது முஸ்லீம்கள் மீது சுமத்தப்படுகின்ற அடிமை சாசனம், அவர்கள் முதுகளின் மீது சுமத்தப்படுகின்ற அடிமை சாசனம் என்று பேசியதுதான் அஷ்ரப். இந்த அடிமை சாசனத்துக்கு உயிரூட்ட கொடுக்கிற மாதிரியான தேர்தல் என்ற பொழுது அதை புறக்கணித்திருக்க வேண்டும். ஆனால் புறக்கணித்தால் இன்னொரு படத்திலே முஸ்லீம்கள் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விடுகின்ற பொழுது இன்னும் பாதிக்கப்பட வேண்டிய நிலைமையும் இருக்கிறது. அந்த காலகட்டத்திலே அவர்கள் இந்திய அரசு அவர்கள் வற்புறுத்தியது. அவர்கள் தேர்தலில் போட்டியிட்டார்கள், வெற்றியினார்கள். அவர்கள் எதிர்கட்சியாக வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் இபிஆர்ல விஎன்டிஎல் சேர்ந்த அந்த கவர்மெண்ட் அரசு நிர்வாகத்திலே அலிவுதுமான் கடத்தப்பட்டார். அலிவுதுமான் என்பது மாகாண உறுப்பினர். அவரை கடத்தி கொண்டது இந்த இயக்கங்கள். அப்பொழுதும் முஸ்லிம் காங்கிரஸ் பத்திரிகை முதல் எழுதியது முஸ்லிம்களுக்கான தனியான ஆட்சிகளை வேண்டும் என்ற நிலைப்பாடு வந்திருக்கிறது நிலைக்கு கருத்து முன்வைக்கப்பட்டது. இது எழுதியவர் மருதுர்கணி. எழுதும்போது நானும் இருந்தேன், எனக்கும் தெரியும். அந்த கருத்தை முன்வைத்தார் அவர். நானும் கூட அந்த கருத்தை முன்வைத்தார். அதாவது முஸ்லிம்களுக்கான ஒரு தனியான ஒரு இதுல தெளிவா சில சம்பவங்கள் மிக தெளிவாக நடக்குது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மாவட்ட சபை தேர்தல்ல அஷ்ரப் நிராகரிக்கப்படுறது ஒரு கட்சியை உருவாக்குது. முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு கட்சியை உருவாக்குது. அதுக்கு பிறகு இவர் உதுமான்ல கடத்தப்படுறது முஸ்லீம் அழக கூறுற அளவுக்கு போகுது. அந்த கருத்து அப்ப முன்வைக்கப்படுது. முஸ்லீம் காங்கிரஸ் தேர்தல் மேடைகளில் 88 தேர்தல் மேடைகளில் முக்கியமான விஷயமா இருந்தது முஸ்லீம் மாகாண சபை கோரிக்கை. முஸ்லீம் மாகாண சபை கோரிக்கை என்பது எந்த அடிப்படையும் இல்லை, அடிப்படையான ஒரு ஆய்வுகள் செய்யப்படவில்லை. தமிழீழத்துக்கான எதிர்த்தரப்பு கோரிக்கையாகத்தான் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் தமிழீழம் கேட்ட நாங்கள் அல்லது நீங்க ஏதோ கேட்கறீங்களோ கேட்டு போங்க. ஆனா நாங்கள் எங்களுக்கு ஒரு தமிழீழம் கேட்டா நாங்கள் கிழக்கிஸ்தான் கேட்போம். கிழக்கிஸ்தான் கேட்போம் சொல்லவில்லை, மாகாண சபை தான் கேட்டாரு. கிழக்கிஸ்தான் தனிநாட்டுக்கான கோரிக்கை போறோம். அது அரசியல் ரீதியாக முன்வைத்தது
அது வெறும் கோஷம் தானே ஒளி, அதுல அரசியல் ஒன்றும் இருக்கு. பரிணாமம் கிடையாது. ஆனால் இந்த கோரிக்கை, மானசீக கோரிக்கை கூட பரிணாமம் கிடையாது. அது கூட ஏட்டிக்கு போட்டியாக கீரை கடைக்கு எதிர்கடை போலதான் வைக்கப்பட்டது ஒழிய, அந்த மானசம் எங்கே அமைய போறது, எப்படியான அதனுடைய எல்லைகள் என்ன, அதனுடைய எவ்வாறு அது சாத்தியமாக இலங்கை இதுல மிக முக்கியமானது இந்த முஸ்லிம்களுடைய அந்த ஜியோகிராபியை நாங்கள் பார்க்கணும். என்னென்றால் கிழக்கு மாகாணத்துல மட்டும்தான் முஸ்லிம்கள் செறிந்து வாழ்கிறார்கள். ஒரு தனி அழகை உருவாக்கக்கூடிய அளவுக்கு செறிவு இருக்குது. ஏனைய இடங்கள் எல்லாமே அவர்கள் தனித்து நின்று வாழ முடியாது, அல்லது ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்குல்ல. இந்த விஷயம் தான், அதாவது வடக்கு கிழக்கு இணைக்கப்படுவதனாலே, இணைக்காவிட்டால் முஸ்லிம்கள் கிழக்கு மாநிலத்திலே 3% சரிநிகரமா நிற்கிற 33 நிற்பார்கள். இணைக்கப்பட்டால் 18 வீதமாக போயிருந்தார்கள். 17 வீதமாக குறைந்து விடுவதனால் அவருடைய அரசியல் அதிகாரம் குறைந்துவிடும். அவர்கள் பெறுகின்ற அந்த அதிகாரத்தினோட பெறுகின்ற சதவீதமான அனுகூலங்களும் குறைந்துவிடும், விகிதாசாரப்படி குறைந்துவிடும் என்ற அடிப்படையிலே அப்பொழுது இந்த சொல்லுகிற அந்த தேசிய உணர்வு என்பது, தேசிய இனமான பரிணாமம் என்பது ஒவ்வொரு சம்பவங்களோடு தான் பார்க்கப்பட வேண்டும். அது ஒரு சம்பவங்களும் அடிநாடகம் கொள்வது அடிப்படையாக ஆரம்பிக்கிறது. அஸ்ருடைய தேர்தலுடைய ஆரம்ப அழிவுமான கடத்தல், அதுக்கப்புறம் புலிகள் வந்து மன்சூரை கடத்துகிறார்கள். அவர் மானச உறுப்பினர், அவரும் ஒரு கிழக்கு மானச உறுப்பினர். ஆகவே முஸ்லிம்கள் மானசவில் கூட பாதுகாப்பான தங்களுடைய உயிரை கையில் வைத்துக் கொண்டு நிர்வாகத்திலே மாநில உறுப்பினர்களாக கூட இருக்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது. இவ்வாறான சூழல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது மெதுமெதுவாகவே இந்த தனி முஸ்லிம்கள் தனியான ஒரு இது வேண்டும் என்ற அடிப்படை வலுப்பெறுகிறது. இப்ப என்னன்னா இப்ப நாங்கள் கிட்டத்தட்ட பாக்குறோம், ஒரு சகோதரர்களாக புட்டுந்தங்காய் பூ மாதிரி பிரதேசத்துல இருந்தாலும் பிறகு சகோதரர்களாக ஒன்றுக்குள்ள ஒன்று இருந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு இந்த விடுதலை போராட்டங்கள்ல இருந்து இணைந்துட்டீங்க. இப்ப 91ஆம் ஆண்டு நீங்களும் நாங்களும் வேற, எங்கட பகுதிகளில் இருந்து நீங்க வெளியேறுங்கோ என்று சொல்லியாச்சு. இப்ப இதுக்கு பிறகு இதுதான் அந்த நீங்க சொன்ன அந்த அந்த வரையறை, அந்த முஸ்லிம்கள் தமிழர்கள் அல்ல, அந்த அந்த கூட அன்றைக்கு தான் கீறப்படுது. ஏற்கனவே இணைந்தவர்களுக்கு என்ன நடக்குது, வெவ்வேறு இயக்கங்கள் எல்லாம் இருந்தவர்களுக்கு என்ன நடக்குது? அது ஒரு பெரிய ஆய்வுக்குரிய விஷயம். ஏன்னா 90ஆம் ஆண்டு வந்துதான் அந்த டிசைசிவ் பீரியட் சொன்னது போல அந்த தீர்க்கரமான ஒரு காலகட்டம். புலிகள் முஸ்லிம்களை முழுமையாக வடகிழக்கில் வெளியேற்றது. அது சம்பந்தமான ஒரு கண்காட்சி ஒன்று கிளம்பிலே நடந்தது, புகைப்பட கண்காட்சி ஒன்று நடந்தது சென்ற மாதம். அதிலே மிக அந்த கண்காட்சி பல பேரை அதை ஈர்த்திருக்கிறது. அந்த கண்காட்சியிலே அவர்கள் வாழ்ந்த வீடுகள், அவர்கள் இழந்து போன சொத்துக்கள் எல்லாவற்றையுமே, புகைப்படங்களை எல்லாம், அவர்கள் இழந்து போன உறவுகளை எல்லாம் அங்கே காட்சிப்படுத்துகிறார்கள். அது முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன், இந்த வருடத்திலே நடந்த நிகழ்வு. ஆகவே வடமாகாணத்தினுடைய அந்த கோரமான அந்த நிகழ்ச்சி, அது வாழ்ந்த வாழ்க்கை முறை, இழந்த இழப்புகளை அதை காட்சிப்படுத்துகின்ற மூலமாக அவர் நினைவுபடுத்துகிறார்கள். அதிலே ஒரு முக்கியமான விஷயம், இவர்கள் அங்கு இவ்வளவு பார்த்தாலும் இங்கே இவ்வளவு பார்த்தாலும் சொல்லிக் கொண்ட கதைகள் இருக்கிறல்வா, இதெல்லாம் ஒரு அர்த்தமற்ற கதைகள் என்பது இருக்கட்டும். ஒரு முழு சமூகமே அவர்கள் தமிழ் பேசுகிறவர்களாக இருந்தும், தங்களோட ஐக்கியமா இனமா வாழ்ந்தவர்களாக இருந்தும், பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்தவர்களாக இருந்தும், அவர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக வெளியிடப்படுகிறார்கள். அந்த ஒரு காரணம் தான் முஸ்லீம் என்றார். இதை இந்த பேட்டி காணுகின்ற சென்டர் பாயிண்ட் என்ற ஒரு பத்திரிகை, நினைக்கிறேன் 90களிலே வந்தது, அண்டன் பாஸ் இந்த கேள்வி கேட்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே உள்ள வெள்ளவத்தில் தமிழர்களை குண்டு வெடிக்கிறார் என்பதற்காகவோ, அங்குள்ள பல பேர் உழவு பார்த்தார் என்பதற்காகவோ பல மினிஸ்டர்மாருக்கு வெடிகுண்டு வைத்தார்கள், சுட்டுக் கொண்டார்கள், நடந்தது. பிள்ளை பல பேர் எதுக்காக வேண்டி அவர்கள் வெள்ளவத்தையிலிருந்து வெளியேற்றடிக்கப்படவில்லை. ஒரு சமூகம் அந்த சமூகத்துக்குள்ளே தெய்வலையிலே வெள்ளவத்தையிலே பல இடங்களிலே பல வத்தலையிலே தமிழ் இளைஞர்கள் புலிகள் சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், பல பின்னணியான குண்டுவெடிப்புகள் சம்பந்தமாக, பல கொலைகள் சம்பந்தமாக. ஆனால் அதற்காக வேண்டிய அந்த சிங்கள மக்கள் வெள்ளவத்தில் தமிழருக்கு கூடாது, இவர்கள் ஆபத்தங்களுக்கு யாரையும் வெளியேற்றவில்லை. இதிலே ஒரு சமூகத்தை வெளியேற்ற முடியாது, ஒரு சமூகத்தை முழுமையாக வெளியேற்ற முடியாது. அந்த புறக்கணிப்பு தான் அந்த புள்ளி, மிக முக்கியமான புள்ளி. அதாவது முஸ்லீம்கள் நாங்கள் தமிழர்கள், இங்கதான் அந்த புள்ளியே, அந்த அந்த இரண்டு. அந்த காலகட்டத்தில் கூட பஷீர் போன்றவர்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரிவான ஒரு கடிதம் எழுதினாங்க, ஒட்டி வாழ்ந்தோம் வெட்டி வாழவில்லை, நீங்க எப்படி செய்தீர்கள், எதுவுமே செவிடன்காதி ஊதில் சங்குதான், பலனடிக்கவில்லை. ஆகவே இப்போ தார்மீகமாக வந்து கதைக்கலாம். இப்பொழுது விரட்டினது மட்டுமல்ல, அந்த விரட்டப்பட்ட முறையிலையும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு, மனிதாபிமானம் இல்லை, மிக மோசமான. அதாவது எக்ஸிபிஷன்ல கூட அந்த கருத்துல முன்வைக்கக்கூடிய தவறுகளை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது அதுக்கு முன்பாகவே ஒரு புத்தகம் வெளிவந்திருந்த கவிதை ஒன்று, அதுல சில தமிழ் கவிஞர்கள், தார்மீக கவிஞர்கள், அறம் பற்றி பாடுகின்ற கவிஞர்கள், அறம் சார்ந்த நிலைப்பாடு எடுக்கின்ற கவிஞர்கள் மிக மோசமாகவே இதை வர்ணித்திருந்தார்கள். இவ்வாறு அநியாயம் செய்தார்கள் முஸ்லிம்களுக்கு, ஏன் இந்த கொடுமை செய்தார்கள் இவர்கள், வெக்கமாக இருக்கிற தமிழர் சொல்வதற்கு எல்லாம் அவர்கள் எழுந்தார். அண்மையில் கூட ஜெஃப்னா மானிட்டர்ல ஒரு பெரிய கட்டுரை வந்திருக்கு, மிக ஆழமான கட்டுரை. அதெல்லாம் இந்த வெள்ளவத்தை கோட்பாடு அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள், வெள்ள சம்பவங்களை. அதாவது ஒரு முழு சமூகத்தையும் புறக்கணிக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் கூட 90லே 36 பேரை இவர் கடத்தி கொண்டு போனார்கள், புலிகள் 36 பேரை கடத்தி கொண்டு போனார்கள். வெளியேற்றிய பொழுது கூட 36 பேரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவருடைய சிறைச்சாலையோ அல்லது அவர்கள் தடுப்பு முகாம்களுக்கோ கொண்டு சென்றார்கள். அவர்கள் பல பேர் திரும்பவில்லை, அவருடைய லிஸ்டும் பேர்களும் நான் வைத்திருக்கிறேன், திரும்பவில்லை. ஆனால் செய்தார்கள்,
பின்னுக்கு வந்த பொழுது ஈழவேந்தனுடைய இடத்துக்கு உடனடியாக ஒரு முஸ்லீம் எம்பியை போடுகிறோம் என்று இமாமே தெரிவித்தார்கள். அதை நாங்கள் முஸ்லீம்களுக்கு எவ்வளவு ஆதரவானவர் பார்த்தீர்களா? ஒரு முஸ்லீம் எம்பியை கொண்டு வந்திருக்கிறோம் ஈழவேந்தன் போன இடத்துக்கு பதிலாக. இமாம் உங்களுக்கு எம்பி ஆகிற தமிழ் கட்சியிலே, தமிழ் கூட்டணியில். இந்த மாதிரியான விடயங்கள் தான் மிக கவனமாக நுணுக்கமாக பார்க்கப்பட வேண்டும். இது எவ்வாறான அரசியல் சூழ்ச்சிகளாக பார்க்கப்பட வேண்டும். இது அரசியல் ஒரு முழு சமூகத்தையும் வெளியிட்டு விட்டு அந்த சமூகத்துக்குள்ள ஒருதனை திருப்பி எடுத்து எம்பி பதவியை வழங்குவது என்பதனால் தாங்கள் சமூகத்திலே செய்த அநியாயங்களை மறைத்து விட்டோம், நியாயப்படுத்த பார்க்கிறோம் என்ற அந்த மனநிலை இருக்குல்லவா? அப்படின்னா நாங்கள் கதிராமர சுட்டல்ல இருக்கக்கூடாது. இல்ல நான் சொல்லுவேன், லட்சுமண் கதிராமர் இலங்கையினுடைய ஜனாதிபதியாகவே பிரதமராகவே வந்திருப்பார். அதுக்கான வாய்ப்பும் இருந்தது, அதுக்கு ஆதரவு இருந்தது. இப்ப 90 அந்த காலகட்டத்தில் இருந்த விடுதலை புலிகள்ல இருந்த முஸ்லீம்கள் போராளிகளுடைய நிலைமை என்ன ஆச்சு? ஏனைய இயக்க போராளிகள் பெரும்பாலும் அவர்கள் இயக்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டிருப்பார்கள், வெளியேறி இருப்பார்கள். விடுதலை புலிகள்ல இருந்த முஸ்லீம் போராளிகளுக்கு என்ன ஆச்சு? இல்ல 2 விதமான கருத்துக்கள் வருகின்றன. எனக்கு தெரிய ஒரு சிலர் அதில் தப்பி வந்திருக்கிறார்கள். அந்த கலவரத்துக்கு பின்னால் தாங்கள் அதில் இருக்க விரும்பவில்லை, நான் அறிந்து கொண்டோம் என்று இந்த விஷயங்களை வந்து ஓடி தப்பி வந்து முஸ்லீம் பாதைக்குள் சரணடைந்து போலீஸ் மூலமா சரணடைந்தவர்கள் இருக்கிறார்கள். இருந்த பின்னர் அவர்கள் ஒரு சிலர் வெளிநாடுகளில் தங்கி வந்திருக்கிறார்கள். யூகேல கூட ஒருத்தர் இருக்கிறார். அப்படி நான் அவர் புலிகளை தீவிரமா இருந்தவர். அவ்வாறு பல இடங்கள் இருக்கிறார்கள். அது போலவே வெளியேறதுக்கு விடுதலை புலிகள் அனுமதிச்சார்களா? என்ன ஆச்சு? அப்படியா சிலர் தப்பி ஓடி வந்ததா சொல்லுவாங்க, சிலர் ஓடி வந்ததா சொல்லுவாங்க, சிலர் அவர்களை இயக்கத்தை விட்டு வெளியில போக சொல்லி அப்படி சொல்லல. ஆனா அதுக்கு முன்பு அவர்கள் சொன்னது எனக்கு அவருடைய அந்த அடிப்படையான கருத்துக்கள் என்ன நடந்தது என்ற குறித்து தகவல்கள் இல்லை. ஆனால் தப்பி வந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒரு சிலர் இன்னும் இருக்கிறார், ஒரு சில பகுதிகளில் இருக்கிறார்கள். சிலர்கள் மிக மோசமா நடந்தவர்கள் முஸ்லீம் பகுதியிலே அவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ராணுவத்தோடு சேர்ந்தவர்கள் அவர்கள் மிக மோசம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அது சுகம் ஒரு மறுபுறமான ஒரு நீங்க சொல்றீங்க விடுதலை புலிகள்ல இருந்து விட்டுட்டு தப்பி வந்தவர்கள் ராணுவத்தாலேயோ அல்லது முஸ்லீம் ஊர்காவல் படையாலேயோ தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதுல சிலர் வந்து முஸ்லிம்களுக்கு ஆதரவா உதாரணமா புகாரி என்பவர் வாழச்சேரியில் அவர் போன்றவர்கள் எல்லாம் வந்து ராணுவத்தோடு சேர்ந்திருந்திருக்கிறார். பிறகு அவர் மிக தீவிரமாக முஸ்லீம் எதிர்ப்புகளை செய்திருக்கிறார் அந்த காலகட்டங்களில். ஆனால் சமூகம் அதை விட்டு அவரை ராணுவத்தோடு சேர்ந்த பிறகு அவர் மன்னித்திருந்தார். பின்னர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இவ்வாறு இன்னொரு பிரதேசங்களில் எப்படி இந்த அதில் சேர்ந்து திரும்பி வந்தவர்கள் பலர் பின்னர் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல பின்னணிகள் என்னவென்று தெரியவில்லை. அதை பற்றி எல்லாம் எந்த தகவலும் இல்லை. ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் ஒரு ஆள் தான் அதுக்கு பிறகு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். பிரபாகரனே தனக்கு சேலஞ்சாக அல்லது சவாலாக வரக்கூடிய ராணுவ தளபதிகளை போராட்டத்துல முன்னுக்கு விட்டு பின்னுக்கு சுடுற விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. முஸ்லிம்களுக்கும் அவ்வாறான சம்பவங்கள் நடந்திருக்கா அல்லது அது பற்றி உங்களுக்கு தெரியாது? அதுவுமே தெரியாது எனக்கு. சிலர்கள் அந்த 50 பேர் நீங்கள் பட்டியலிட்ட அந்த 50 பேரும் விடுதலை புலிகள்ல இருந்து மரணித்தவர்கள். அவர்கள் விடுதலை புலிகள் இருந்து போராடினவர்கள். அதில் மரணித்தவர்கள் தான் நான் அதில் தந்ததெல்லாம் வீரச்சாவடைந்தவர்கள். அவர்கள் இருந்தவர்கள் அவர்களுடைய வீரச்சாவன் சொல்லி காலம் சென்றவர்கள் தான் கொல்லப்பட்டவர்கள். ஆரம்ப காலங்களிலே எனக்கும் தெரிந்த அளவிலே 85க்கு பிறகு இந்த விடுதலை இயக்கங்கள் சார்பாக புலிகள் செல்வாக்கு செலுத்தினார். முஸ்லிம்களுக்குள்ளே அதிக செல்வாக்கு புலிகளுக்கு ஏற்பட்ட என்றால் இபிஆர்டைய விஷயம், புலோட்டுடைய விஷயங்கள் எல்லாமே, இஎன்டிஎல் அடாவடித்தனங்கள் எல்லாமே மிகத்த நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு எதிரானவர்கள், உங்களுடைய எதிரிகள் அவர்கள், எங்களுக்கு அவர்கள் எதிரிகள் என்று அறிக்கை விட்டார்கள் புலிகள். ஆக நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலாக இருப்போம் என்ற அடிப்படையிலே முஸ்லிம் ஊர்காவல் படையில் வாட்டியானார்கள். அதை பயன்படுத்திக் கொண்டு அதாவது இவர்களும் அப்படி நாங்கள் எப்படி இவர்கள் எதிராக கருதுமோ நீங்களும் இவர்கள் அப்படி கருத வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு விஷயத்தை அவர்களுக்குள்ளே புகுத்த முற்பட்டார்கள். அதனால முஸ்லீம் ஊர்காவல் படையினரை அவர்கள் கொண்டார்கள். அதில் காத்தாங்குடியிலே ஓட்டமாடியெல்லாம் பல பேரை கொண்டார்கள். இது அந்த நேரகாட்டங்களில் முஸ்லீம்கள் புலிகளுடைய பல மெதுவாக ஊடுருவத் தொடங்கியது. முஸ்லீம்களில் இளைஞர்கள் சேர்ந்த காலம். இளைஞர்களை அழைப்பதிலே பொட்டம்மன் போன்றவர்கள் அங்கே நேரடியாகவே அங்கே வேலை செய்திருக்கிறார்கள். சித்தாண்டிலே இருந்திருக்க பொட்டம்மன் சித்தாண்டிலே திருமணம் முடித்தார் கூட சொல்லுறா தெரியல, அங்கிருந்து அவர் வேலை செய்திருக்கிறார். பிறகு மற்ற இடங்களிலே புலிகள் வேலை செய்கிறார்கள். ஆனால் புலிகளுடைய பின்னர் மெதுவாக புலிகளுடைய வெளிப்பாடுகள் வர துவங்கின காலகட்டம் 90 தான் பார்க்க வேண்டும். பெருசாக இடையிலே பல சம்பவங்கள் நடைபெற்றன, கடத்தல்கள் நடைபெற்றன, அவர்கள் வன்முறைகளை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டது, அடக்குமுறைகளை பயன்படுத்தினார்கள். இல்ல அந்த 90 காலகட்டத்தில் தான் இந்த முஸ்லீம் தமிழ் படுகொலைகள் மாறி மாறி 2 பக்கமுமே மிக மோசமாக நடந்தது. பேட்டிக்கு போட்டியாக அந்த படுகொலைகள் நடந்தது. அதுல உண்மையிலே அது முஸ்லீம் ஊர்காவல் படை போன்றவர்களால், ஆயுதம் தாங்கியவர்களால் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி தமிழ் பிரதேசத்திலே இருந்த ஆயுதம் தாங்கிய இளைஞர்களால முஸ்லிம்கள் குறிப்பாக விடுதலை புலிகளால் மிக மோசமாக படுகொலை செய்ய. அந்த வேறுபாடு சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். 2 சமூகங்களையும் விடுமுறை நாங்கள் சுமத்தாமல் இதுல மிக கவனமாக இருக்கணும் என்றால் இது 2 சமூகங்களுடைய பிரச்சனை அல்ல. 2 சமூகங்களையும் ஆயுதம் தூக்கியவர்கள் மேற்கொண்ட பிரச்சனை. அதை ஒரு சமூக பிரச்சனையாக சமூகமயப்படுத்துவதன் மூலமாக அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள பார்க்கிறோம். அந்த பிரச்சனை தான் அடிநாதமாக இனவுறவுக்கு இடையிலே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் இந்த அரசியல்வாதிகளும்
அந்த பின்பற்றுதலையே தான் தொடர்கிறார்கள் இவர்கள். இப்ப ஆயுதமேந்தி அரசியல் முடிஞ்சிட்டு, ஆனால் இப்ப மிதவாத அரசியல் தமிழ் அரசியல் தரப்பிலே தமிழ் அரசியல் தலைமைகளும் சரி, முஸ்லிம் அரசியல் தலைமைகளும் சரி, அந்த அதுகிட்ட தொடர்ச்சியை தொடர்ந்தும் தக்க வச்ச பார்க்கிறார்கள். அதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல. இந்த இதற்கான தீர்வு என்பது என்னை பொறுத்தவரை இன உறவு தீர்வு என்பது இலங்கையை பொறுத்தவரை பெரும்பான்மை அரசியல் கட்சியே ஆட்சியில் இருக்கின்ற கால இடத்துல, குறிப்பாக வடகிழக்கிலே உள்ள பல அனர்த்தங்கள் நடைபெற்றிருக்கின்றன 2 இடங்களுக்கு இடையிலும். அதுல குறிப்பாக கிழக்கு மாநிலம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இவர்களுக்குள்ளே இணக்கப்பாட்டை ஏற்படுவதற்கான முயற்சிகளை செய்வதற்கு ஒரு திறந்த மனதுடன் செயற்படக்கூடியவர்கள் தான் முக்கியம். அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன், சுதந்திரம் போனவர்களை நான் ஆதரிக்கிறதாக சொல்லவில்லை. ஆனால் சுதந்திரம் போனவருடைய கருத்துக்களை அப்படிப்பட்ட கருத்து முன்வைக்கக்கூடிய சக்திகளாக நான் பார்க்கிறேன். என்னால் சம்பந்தன் கூட மோசமான ஒரு மனநிலை தான் அவர் கொண்டிருந்தார். அதாவது அந்த காத்தாங்குடி படுகொலை சம்பந்தமாக அவர் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறோம். எப்பொழுது சொல்லுகிறார்? புலிகள் அழித்தொழிக்கப்பட்ட பிறகு கல்முனையில் அவருக்கு வரவேற்பு வைக்கிறார்கள், வைத்து இந்த முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியினர் தான் வைக்கிறார்கள், வைத்து தமிழர்களின் தலைமகன் என்று பட்டம் சூடுகிறார்கள். தமிழர்களின் தலைமகன் என்று அந்த பட்டத்தை பெற்றுக்கொண்டு அவர் பேசுகிறார். அதாவது நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேணும். அதாவது முஸ்லிம்களுக்கு காத்தாங்குடியில் படுகொலை செய்த புலிகள் அது வருத்தத்துக்குரியது. ஐ ரிக்ரெட் நவ் ஃபார் தட். ஆனால் அந்த காலகட்ட சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்று எது சொல்ல வருகிறார் விளங்க வாக்கு வங்கியை காப்பாற்ற வேண்டும் என்றதுல இருக்கிற உணர்வு அந்த சம்பவத்தை கண்டிக்கணும் என்றதுல இருக்கு. இல்ல. ஆகவே இந்த அரசியல் தான் ஹக்கீம் கூட இப்பொழுது பார்த்தீங்கன்னா இணக்கப்பாடு என்பதுக்காக சொல்லுகிறார் மன்னிப்போம் மறப்போம் என்று. மன்னிப்போம் என்பது நாம் மன்னிக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் இறந்தவர்கள் தான் மன்னிக்க வேண்டும். அந்த ஆத்மாக்கள் அந்த உரிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. மன்னிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லை, மறக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கலாம். அந்த மன்னிக்கிற உரிமை நாங்கள் பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அறிந்தவர்கள் இந்த வகையிலே மன்னிப்பதற்கு தயாராக இருக்கலாம். மறப்போம் என்று சொல்லுகின்ற உரிமை, மன்னிக்கணும் என்று சொல்லுகின்ற உரிமை அந்த எந்த சமூகத்திலும் இருக்கிறது. அந்த நாங்கள் உரிமையை பரிந்து கொள்ள முடியாது. ஹக்கீமை கூப்பிட்டு ஹலால் உணவு கொடுத்த உடனே இந்த பிரச்சனையை தீக்கலாது. சுதந்திரனை விட நான் மோசமா பாக்குறேன். என்னன்னு கேட்டால் சுதந்திரம் கூட ஒரு இன சுத்திகரிப்புன்னு சொல்லுற நேரத்திலே ஹக்கீம் சொல்லுகிறார் துப்பாக்கிய நிகழ்வு. இது ஒரு துப்பாக்கிய நிகழ்வு வட மாநிலத்திலே முஸ்லீம்கள் வெளியிடப்பட்டது. ஒரு ட்ரெஜிக் இன்சிடென்ட். இது கிட்டத்தட்ட அண்டன் பாசிங்கிற பாசையில் சொல்ல போன்ற வார்த்தை துன்பியல் சம்பவம். துன்பியல் சம்பவம். இப்ப இதை நாங்கள் ஹக்கீம் எதிர்பார்க்க இயலாது. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் சுமந்திரன் அதோட பரவாயில்லை என்ன சொல்லுகிறது. சுமந்திரன் ஒரு தமிழ் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இது ஒரு இன சுத்திகரிப்பு என்ற சொல்லை பயன்படுத்துவதும் அதுக்கு அடுத்த இன சுத்திகரிப்புக்கு இன படுகொலைக்கான ஒரு அடுத்த சட்டத்தில் உள்ள ஒரு குற்றம் என்று சொல்வதும் இது சர்வதேச குற்றம் என்று சொல்வதும் கூட ஒரு பெரிய விஷயம் தானே. நிச்சயமாக. இப்ப மற்றது இன்னொன்று, தமிழரசு கட்சி மீது பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் சுமந்திரனுடைய இந்த நிலைப்பாடு, அடுத்தது கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் முஸ்லிம்களோட இணைந்து பணியாற்றணும், இணைந்து செயற்படணும் என்ற அந்த 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 தன்மை ஒன்று அண்மையில வெளியிட்ட இதுலையும் சொல்லியிருக்கிறார். நாராயணன் சுவாமிக்கு நாராயணனுக்கு கொடுத்த நேர்காணலையும் சில தினங்களுக்கு முதலும் சொல்லி இருக்கிறார். முதலிலே முஸ்லிம் தமிழ் உறவை பலப்படுத்த வேண்டும், அவர்கள் இல்லாமல் நாங்கள் நிரந்தரமான தீர்வை அடைய முடியாது என்ற கருத்தை முன்வைத்து சுமந்திரன் தான் எங்கே சொல்லுகிறார் என்றால் தமிழ் சங்கத்திலே நான் இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அவர் சொன்னார். அதுதான் கருத்து. அந்த கருத்து தான் அடிப்படையான கருத்தாக இருக்க வேண்டும். அதை எந்த தமிழ் சமூகத்தில் எம்பியும் சொல்லவில்லை, எந்த தமிழ் அரசியல்வாதியும் சொல்லவில்லை. அதாவது முஸ்லிம்களுடைய இணக்கப்பாடு இல்லாமல் தீர்வு இல்லை, அவர்களை நாங்கள் இணக்கப்பாட்டில் வர வேண்டும், நாங்கள் பேசி தீர்க்க வேண்டும், எங்களுக்குள் நாங்கள் பரஸ்பர ஒரு கலந்துரையாடலும் ஒரு இணக்கப்பாடும் காண விடத்து எங்களுக்கு தீர்வே கிடையாது என்ற அளவுக்கு அவர் அந்த அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார். பாருங்கள், அந்த அரசியல் புரிதல் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அதை வைத்து அரசியல் செய்ய முடியாத தமிழ் பகுதியிலே என்ற படினால் அது அந்த துணிச்சல் சுமந்திரன் மட்டும்தான் இருக்கிறது. இப்ப இன்னொரு வட்டுக்கோட்டை தீர்மானம் திருப்பி மீளுருவாக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட 50 ஆண்டுகள் முடிஞ்சிருக்குது. அப்ப அதை மீளுருவாக்கம் செய்யணும் என்று திருவோணமலையிலையும் ஒரு கூட்டம் நடந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள். பரிசிலையும் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த இடங்கள்ல கூட தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை இருக்குன்னு வாதாடுகிறவர்கள் முஸ்லிம்களுக்கு அது இருக்கிறதாக குறிப்பிட இல்லை. அடுத்தது ஒரு முஸ்லீமாக நீங்கள் இது என்னென்று இந்த மீள் பிரகடனம் இதுகளெல்லாம் என்னென்று பாக்குறீங்களா? நீண்ட காலத்துல இது பயணிக்கக்கூடியதாக இருக்கா, அல்லது இது ஒரு தமிழ் சமூகம் இன்னும் உங்களுக்கு ஒரு த்ரெட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? சேர்ந்து பயணிக்கக்கூடியதா இருக்கா இந்த அரசியல் நகர்வுகள்? எப்படி இருக்கு? நான் நினைக்கிறேன், எனக்கு மகாகவியுடைய கவிதை ஒன்று ஞாபகம் இருக்கிறது. அதாவது மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற தொடர்பில் ஒரு கவிதை எழுந்தார்கள். மீண்டும் தொடங்கும் மிடுக்கட்டு. இது அதே மாதிரிதான், இது திரும்பவும் அதை தொடங்குகிறார்கள். இது அதே 0 புள்ளியில் போய் தொடங்குகிறார்கள். இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு இவ்வளவு அரசியல் ரீதியான ஒரு கட்ட காலாட்டங்களை தாண்டி பல பரிமாணங்கள் இருந்த பிறகு இப்பொழுது முஸ்லிம் தனித்துவத்தை அறிந்த பிறகு
நாட்டிலே விதமான அரசியல் சூழ்நிலை நிகழ்ந்த பிறகு, யுத்தம் முடிவிட்ட பிறகு, போராட்டங்கள் தோல்விட்ட பொழுது, இந்த போராட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. இந்த போராட்டம் தொடங்கிய பொழுது நைஜீரியாவில் இருக்கிற பெனைன் நினைக்கிற ஒரு பகுதி ஒன்று, ஞாபகம் பேர் சரியாக, அந்த பகுதியிலே இந்த போராட்டம் இது மாதிரி ஒரு சுதேசிய போராட்டம் நடைபெற்றது. அது ஒடுக்கப்பட்டது, அடக்கப்பட்டது. அந்த போராட்டம் வெற்றியளிக்கவில்லை. இதை தமிழக போராட்டம் தொடங்கிய பொழுதும் சிலர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த போராட்டம் தொடங்குகிறீர்கள் நீங்கள், இது அப்படி போய் முடியுமோ என்று கேட்டுக்கிறார்கள் சில புத்திஜீவிகள். இலங்கையிலேயே கேட்டிருக்கிறார்கள். வடக்கு அது மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அது நடந்திருக்கிறது. என்ன இன்றைக்கு நடந்திருக்கிறது. திரும்பவும் நாங்கள் முழுவாக்கம் செய்கிற இந்த விஷயமானது இப்பொழுது பல பரிணாமங்களை கொண்டு சமூக சூழ்நிலை, அரசியல், பொருளாதார பலவித உலக புதிய மாற்றங்கள், உலக ஒழுங்கு எல்லாமே மாறி இருக்கிற காலகட்டத்திலே நாங்கள் இதையெல்லாம் புறக்கணித்து விட்டு மீண்டும் போய் அங்கே திரும்பவும் போகிறோம் என்றால், திரும்ப அதே புள்ளிக்கு போக முற்படுகிறோம் என்றால், நான் நினைக்கிறேன் அது ஒரு சாத்தியமான ஒரு அணுகுமுறை இருக்கும் என்று. ஆகவே இது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிராகரிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப வடக்கு கிழக்கு இணைவு தொடர்பில் நீங்கள் என்னென்னு பாக்குறீங்க? இப்ப தமிழ் தகவல்பு வைக்கின்ற மிக முக்கியமான கோஷங்கள்ல உண்டு, அது இன்றைக்கும் இருக்குது. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணம், வடக்கு கிழக்கு இணைவு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்வி வருகின்ற பொழுது மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால், முஸ்லிம்களால் தனியான அழகு என்பது நடைமுறை சாத்தியமா தெரியவில்லை. ஏனென்றால் என்ன ஒன்றிணைக்கப்படாத பிரதேசங்கள், கொண்டிஜுவஸ் ஏரியா, அந்த இணைக்கப்பட்ட பிரதேசங்கள் என்று எல்லாமே பெரிய ஒரு சிக்கலான காணப்படுகிறது. இதுக்காக நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போய் கலைப்பது, பாண்டிச்சேரியில் இருக்கிற போல செய்வது என்பதெல்லாம், கோவாவில் இருப்பது போல செய்வது என்பது கதை எல்லாமே அவ்வளவு தூரம் இலங்கை பொருத்தமான தெரியவில்லை. இலங்கை ஒரு சிறிய நாடு, சிறிய பிரதேசம். அடுத்து நாங்கள் ஒட்டி வாழ்ந்தோம், வெட்டி வாழவில்லை என்ற வாழ்க்கை முறை ஒன்று நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. அதை நாங்கள் திரும்ப ஒட்ட பார்ப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் மிக முக்கியமாக பார்ப்பதா இருந்தால், இந்த வடகிழக்கு மாகாண சபை தேர்தல் முடிந்த கையோடு இந்த வடகிழக்கு மாகாண சபையிலே புலிகளுக்கான எதிர்ப்பை தெரிவித்த பொழுது, மாகாண சபைக்கு எதிரான எதிர்ப்பை தெரிவித்த பொழுது, அது என்னென்னா அது இபிஆர்ல கையிலே அல்லது இஎன்டிஎல் கையிலே இருக்கிறபடினால அந்த தேர்தலுக்கு எதிர்த்தார்கள். இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள். ஆகவே ஏற்பட்டு போய்விட்டது. ஆனால் அந்த காலகட்டத்திலே இலங்கையில் முஸ்லீம் ஒரு குரூப் ஒன்று, ஒரு குழுவினர் ஒன்று மெட்ராஸுக்கு சென்றார்கள், சென்னைக்கு. அதிலே அந்த சென்றவர்கள் எம்ஐஎம் மொய்தீன் என்பவர் இருந்தார். எம்ஐஎம் மொய்தீன், அவருடைய கட்சியின் பேர் முஸ்லீம் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், MULF, முஸ்லீம் யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட், முஸ்லீம் ஐக்கிய விடுதலை முன்னணி. இந்த விடுதலை சொல்லி அங்கு வருகிறது பாருங்க. எல்லா தமிழ் இயக்கத்தையும் பாத்தீங்கன்னா விடுதலை லிபரேஷன், இங்க ஒரு லிபரேஷன் வருகிறது. அதெல்லாம் முக்கிய பார்க்க வேண்டும். So this is also liberation movement. ஆனால் இவர்கள் ஆரம்ப காலத்திலே வேறு நிலைப்பாட்டில் இருந்தார்கள். முஸ்லீம் காங்கிரசினுடைய கை ஓங்குகின்ற அரசியல் ஒரு வகையான ஒரு அரசியல் ஒரு நிலை ஏற்பட்டது. அதாவது இவர்களை அழைத்து பேசுவது அவர்களுக்கு தேவை இருந்தது. கிட்டுதான் அந்த நிலையிலே அவரோட கைத்தார், கிட்டுதான் மெட்ராஸ்ல இருந்தார். அப்போது அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார்கள். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், நாங்கள் இணைக்கப்பட்டால் சிறுபான்மையாக போய்விடுவோம் அல்லவா, அந்த சில சலுகைகளை வழங்குகின்ற உடன்படிக்கையிலே வீதசரங்களின் அடிப்படையில் கூட்டுவது, ரிசோர்ஸை பகிர்ந்து கொள்வது, நிறுவனங்கள் மற்ற பல விஷயங்களிலே அங்கத்துவத்தை பெறுவது, மாகாண சபைகளிலே எல்லாத்துக்குமான விஷயங்களிலே நிர்வாகங்களிலே அவர்கள் அதுக்குரிய பங்குகள் விஷயமாக சில உடன்பாட்டுக்கு வந்தார்கள். அது ஒரு வகையான ஒப்பந்தம், பார்ப்பதற்கு நன்றாக தெரியும் அந்த ஒப்பந்தத்தை பார்த்தா. ஆனால் ஒப்பந்தனுடைய அரசியல் பின்னணி வரும். அது அந்த காலகட்டத்திலே முஸ்லிம் காசுக்கு எதிரான ஒரு தாக்கம் இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் காணப்பட்டது. இந்திய அரசாங்கம் இரண்டு வகையான ஒரு கேம், அதாவது ஒரு விளையாட்டு செய்தார்கள். ஒரு புறத்திலே முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சிக்கு அங்கே போட்டியிட செய்து அனுப்பிவிட்டு, இன்னொரு புறத்திலே ஒரு எதிரான சக்திகளாக, அதாவது அதுக்கு எதிரான சக்திகளாக, இணைப்புக்கு ஆதரவான சக்திகளாகவும் ஒரு பகுதியை கொண்டு வந்தார்கள். அங்கே ஒரு தனித்துவமான ஒன்று வருகின்ற பொழுது, இல்லை இணைப்பு தான் சரி என்ற வகையில வருகின்ற பொழுது சக்திகளாக இந்த பக்கம் ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு நடைபெற்றது. நாங்கள் இலக்குவா பொருந்து முடியாது என்று கேட்டால், பஞ்சாபிலே அமிர்தசரஸ்லே அவர் பேர் மறந்து விட்டது, பிந்திரன் வாலா கொல்லப்பட்ட பொழுது அந்த பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்திலே மேக்னட் தச்சருக்கும் இந்திரா காந்திக்கும் இடையிலே உடன்பாடு இருந்திருக்கிறது. அதாவது என்னென்றால், இங்கிருந்து எக்ஸ்பர்ட், அதாவது ராணுவ ரீதியான அந்த முற்றுகையை செய்வது எப்படி, அந்த பொற்கோயிலை முற்றுகை செய்து எவ்வாறு அவர்களை சரணடைய செய்யலாம் அல்லது அவர்கள் அழிக்கலாம் என்பதற்கு பிரித்தானியா உதவி இருக்கிறது. பிரித்தானியா நாங்கள் நினைக்கிற போல சுத்தமான சுவாமிகள் சொல்லி இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலேதான் இந்திரா காந்தி உணர்ந்து கொண்டார், இந்த பஞ்சாப் பிரச்சனையை தங்களுக்கு தமிழ்நாட்டு பிரச்சனை எவ்வாறு இருக்கும் என்றால் இலங்கை பிரச்சனை எப்படி இருக்க போகுது. நான் சதைப்பது சீக்ரெட், அவனோட கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ல இருந்து நான் சதைக்கிறேன், கிளாசிஃபைட் டாக்குமெண்ட்ல இருந்து. ஆகவே அங்க உடனே இவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், இந்திரா காந்தி சொல்லுகிறார், ஜிஆர் ஜெயவர்தனா ஒரு தீவிரமான போக்கில் இருக்கிற யுத்தத்தை முனைப்போடு அவரை பேச்சுவார்த்தை கலைப்போம் என்று. நாங்கள் எல்லாம் நினைக்கிறோம், நம்ம எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு தெரியாமல் என்று. மூன்றாவது சக்தி மேக்னட் தச்சர் கடிதம் அனுப்புகிறார். மேக்னட் தச்சர் இந்திரா காந்தி கேட்கிறார், நீ சொல்லு அவனுக்கு, அவரை வர சொல்லி அவர் என்று பேச்சுவார்த்தை உடன்பட சொல்லி, என்றால் புலிகளோடு இந்த தமிழ் தரப்போடு பேச்சுவார்த்தை போகும், இல்லாவற்றால் ஜேஆரோடு முனைப்போடு நிற்கிறார் யுத்தம் பண்ணுவோம் என்றால். இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் பரந்துபட்ட அரசியல் ஆழமாக பார்க்கப்பட வேண்டும். வரலாறுகளும் திரும்ப எழுதப்பட வேண்டும்.
நாங்கள் சொல்வதான் வரலாறுன்னு சொல்லி கொண்டு போறோம். அதான் நாங்கள் கடந்து வந்த பாதை தொடர்பாகவே நாங்கள் ஒரு மதிப்பீடு இல்லாமல் எழுந்தமானமாக வட்டுக்கோட்டை மீளுருவாக்கம் வட்டுக்கோட்டை 1, 2 என்று போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் அதான் திரும்ப நாங்கள் மீள் சிந்தனை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திலிருந்து கொண்டு நிச்சயமா. மாறாக நாங்கள் இந்த மாதிரி நீங்க சொல்றது போல மீண்டும் தொடங்க முடுக்குக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் என்னுடைய கவலை. நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமான புத்திஜீவிகள், கல்விமான்கள் வெறுமனே இது பற்றி எல்லாம் அரசியல் மயப்படுத்தாமல் சமூகப்படுத்துகின்ற சமூக ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துகின்ற பல விடயங்களிலே கலந்தாலோசிக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும். அது மூலமாக ஆரோக்கியமான முற்போக்கு சக்திகளை நாங்கள் அரவணைத்துக் கொண்டு போக வேண்டும். சுமந்திரன் கலைக்கின்றோடு சுமந்திரன் ஓரம் நிலப்படுகிறார். அவ்வாறு 2 பேர் நீங்கள் யாராவது கலைப்பாளர்களாக இருந்தால் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அவர்களை ஊடகங்கள் எல்லாம் அவர்கள் நிர்மூலம் செய்ய முற்படுகிறார்கள். ஆக இவ்வாறான சூழலிலிருந்து ஆரோக்கியமான ஒரு கருத்தாடல் கலந்துரையாடல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய நிகழ்ச்சியிலும் நான் கலந்து கொள்கிறேன். இப்ப என்ன இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை இணைக்கப்படணும் என்ற ஒரு வாதம் வந்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. முஸ்லிம்கள் அதுக்கான ஆதரவு இருக்குமென்னு நினைக்கிறீங்களா? முஸ்லிம்கள் ஆதரவு இல்லை. ஏன்னா கசப்பான அனுபவங்களை அனுபவித்து வடக்கிலே முஸ்லிம்கள் இல்லை. அவர்கள் துரத்தடிக்கப்பட்டார்கள். அவர்கள் கிழக்கிலே கொல்லப்பட்டார்கள், படுபயங்கரமாக கொல்லப்பட்டார்கள். அது கிழக்கு தாண்டி அழிஞ்சிப்பத்தானே அக்பர்புரம், அகமட்புரம் என்று தாண்டி அங்கே எல்லாம் போனது. முஸ்லிம்கள் பல இடங்களிலே கொல்லப்பட்டார்கள். இங்கிருந்து அங்கு போயிருந்தவர்கள், குடியேறினவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். படுபாதகமான இனச்சுத்திருப்பு நடந்திருக்கிறது. அது இனப்படுகொலை நடந்திருக்கிறது. என்ன சொல்ல வேண்டும்? அப்ப இந்த நிலையிலே இவர்கள் எல்லாம் திரும்பவும் நாங்கள் அவர்கள் எதிர்பார்ப்பது என்பது ஆனால் காலம் மறக்கடிக்கும். ஏனென்றால் பொஸ்னியா பார்க்கிறோம் நாங்கள், பெர்சோவியா, பொஸ்னியா, யூகோஸ்லாவியா பிரச்சனையை பார்க்கிற பொழுது அங்கு இதெல்லாம் நடந்தது. இதை விட மோசமா நடந்தது. இது என்ன இதுக்கு விட எத்தனையோ விட நடந்தது. ஆனால் அங்கு ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. அலிகோச்சோவின் தலைமையிலே அவர் அந்த சமாஜ் அரசியல் தலைவர்கள் அதை கடந்து செல்றதுக்கு தயாரா இல்லை. இன்றைக்கும் அந்த வக்கிரத்தை அல்லது எதிர்ப்புணர்வை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதான் நாங்கள் ஒரு நெல்சன் போன்றவர்கள் எடுக்கிற நிலைப்பாட்டை மற்றவர்கள் எடுக்கல. இப்ப அண்மையில பார்த்தா அர்ஜுனா மலிக தமிழர்கள் பற்றி, முஸ்லிம்கள் பற்றி கயக்கின்ற எல்லாம் ஒரு விஷம் கக்குவது போல இருக்கு. இல்ல, நிச்சயமாதான் அவர்கள் எல்லாம் ஓரங்கட்டுகிறவாறான விஷயங்கள் நடைபெற வேண்டும். தலைவர்கள் அது சம்பந்தமாக பேச வேண்டும். என்றால் உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ருவண்டா பார்க்கிறோம், அங்க நடந்த இனப்படுகொலை பார்க்கிறோம். அது பிறகு பொஸ்னியா பார்க்கிறோம், சவுத் ஆப்பிரிக்கா நடந்த அடக்குமுறையை பார்க்கிறோம். இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு கொண்டு சமூகம் முன்னோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிற என்பதை தான் சுட்டி காட்டுகிறேன். இதெல்லாம் தாண்டி சமூகம் போய்கொண்டிருக்கிறது. இனப்படுகொலைக்கு பிறகு அதே சமூகம் இன்னொரு சமூகம் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை நான் கண் முன்னாலே பார்க்கிறோம். அந்த எல்லையை ஏதோ ஒரு வகையில உடன்பாட்டுக்கு யதார்த்தங்களை புரிந்து கொண்டு உலக சூழ்நிலை ஒழுங்கோடு தாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இப்ப இதை கொண்டு வருவதற்கான தலைமைத்துவங்கள் நிச்சயமா அங்கு காணப்படவில்லை. அதுக்கான எங்களுடைய மக்களுடைய மனங்களை வென்றெடுக்கக்கூடிய இதை அந்த அவ்வாறான ஒரு அரசியல் தலைமை எங்கள்கிட்ட இல்லை. அது 2 பக்கத்திலையும் இல்லை, தமிழ் மக்கள் பக்கத்திலையும் இல்லை, முஸ்லிம்கள் என்றதான் திருதர்ஷன். நினைக்கிறேன் ஒரு நீண்ட உரையாடல் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இந்த கருத்துக்களை மிக வெளிப்படையாகவும் நிதானமாகவும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி பஷீர். நன்றி சேவா. நன்றி.